யார் ஏரியா தெரியும்ல, சிஎம் ஏரியாடா. ஆஹா, இவன் நல்லவா நீங்க கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணிருக்கணும். எவ்வளவு அழகா எதிர்காலத்தை நோக்கி போறான் பாருங்க. Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Its Thalapathy Golden 50, supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, East Park Traditional Thailand Massage, fashion partner Yasko Shirts and Trousers. 2026க்கு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். அடுத்த வருஷத்தில் நானும் ஓட்டு போட போகிறேன். இதுக்குள்ள ஓட்டுரிமை வந்துருச்சா? திரைய உலக நாயகனா எங்க தளபதி, தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கும் தங்க தளபதி, திரைய மாஸ்டர். அதே மாதிரி சிரிக்கணும். தம்பி நீயே இருக்க, இந்த பக்கம் ஏறிக்கோவா. நான் தளபதி யோ அப்படின்னு சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை யோ இந்த ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ணி அது வரைக்கும் எதுவுமே தெரியல. பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அவரோட அஸ்டன்லாம் இருப்பாங்க. யோ நான் சொல்கிறேன் அவனை நீ தேட்டருக்கு போ, அன்றைக்கி ஒன்று பிரித்து மேய்ஞ்சிருவாங்க மொத்த பேருமே அப்படின்னு எனக்கு பயம் வந்துருச்சு. இப்போ நீ போனது வந்து தளபதி படம்னு, தளபதி படத்துக்கு போயிட்டு வந்தோம். அது எங்கள் அம்மா வர சொன்னாங்க, யார்ட்டையும் சொல்லாதரா வெளில. மல்லு மல்லு மல்லே சோராங்கனிக்கா மல்லு 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 மல்லே என் தளபதி தந்துல்லை. எனக்கு விஜய் சார் 5 வயசுலேருந்து பிடிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பிடிக்கும், எப்போவுமே பிடிக்கும், 100 வயசு ஆனாலும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஜய்க்கு குட்டி குட்டி ரசிகர்கள் நிறையா, அவரே சொல்வார் குட்டி குட்டி நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த வகையில் குட்டி குட்டி ரசிகர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க, அவரோட நடித்தவங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் பூவையார் அண்ட் நித்யராஜ். வாங்க வாங்க, வெல்கம். ஸோ க்யூட்டான கெஸ்ட் வந்திருக்கீங்க தளபதி 50 செலிப்ரேட் பண்ண. எல்இடியில் ஒன்று வருது. ஓ, தளபதி இடுப்புல ஏறி உட்காந்துருப்பான அந்த சீனா? அதேதான். இந்த feeling சொல்லுங்க தம்பி. நிறைய குழந்தைகளுக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு அப்ப கிடைச்சிருக்கு. இடுப்புல ஏறி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமா, இப்போ நம்ம இதை ரிக்ரியேட் பண்ணி பார்ப்போமா? ஏங்க அவன் என்ன தூக்கி வைக்க முடியாது, அப்பா சின்ன பையலா இருந்தான். ஆமா, பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம்ல, ரிக்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் ஹீரோயின்லாம் கூப்பிட்டீங்க, டான்ஸ் அதெல்லாம் ரிக்ரியேட் பண்ணீங்களா? இதெல்லாம் மட்டும் பண்றீங்க. சரி ஓகே, வாங்க தம்பி. அதே மாதிரி சிரிக்கணும். தம்பி நீயே இருக்க, இந்த பக்கம் ஏறிக்கோவா. சரி வா, சும்மா வா. அவன் இந்த பக்கம், அவன் இந்த பக்கம். வாப்பா வா, நம்ம அண்ணன் தானே, வா. இந்த பக்கம் தூக்கு. வேற யாராவது ஏறணுமா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தளபதியோட ஒர்க் பண்ணும் போது எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை எல்லாருக்குமே வேர்ல்டு ஃபுல்லாக வந்து தளபதியை நான் ஒரு வாட்டி பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு. இவங்களே பெரிய ஃபேன், இவங்களே நேர்ல பார்க்கல. இன்னும் பார்த்தது இல்லை தம்பி, எல்லாரையும் பார்த்துட்டேன், தளபதியை பார்க்க கிடைக்கல. இருப்பா, புலம்பி தீர்த்துக்கிறேன். ஒரு லைட்டா சொன்னா லைட்டா இன்னும் பார்க்கல. நானும் சொல்லிக்கிறேங்க, நான் இன்னும் தளபதி ஒரு தடவை கூட பார்த்தது இல்லைங்க. சரி புலம்பிட்டேன். அது அந்த ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பிகில்ல பார்த்தேன். ஸோ நடிக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். அது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா எல்லோரும் என்ன ப்ராங்க் நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போல்லாம் ஃபோனில். ஸோ அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். நான் ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம செகண்ட் டைம் மீட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப 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 ஹாப்பி. வேறு லெவல் ஃபீல். அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. சரி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அது கேள்விப்படும் போது லைக் அந்த பயம் வரும். ஏன்னா அப்போ வந்து ஒரு அவ்வளோ ஸ்டார்டம் இருக்க ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறோம், நம்ம அவரோட நடிக்க போகிறோன்னா லைக் நார்மலாகவே ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்கும். அவ்வளோ பேர் ஆக்டர் கூட நடிக்க போகிறோன்னும் போது செம பயமாக இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட் டே ஷூட்டும் போதெல்லாம் நான் போகும்போது சரி அவர் வருவார், எப்போ பார்க்க போகிறோன்னு அது பயத்திலே உட்காந்துருந்த போது லைக் அவர் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாத மாதிரி. லைக் நம்ம எதிர்பார்த்துட்டு வந்திருப்போம், விஜய் சார்னால் இப்படி இருக்கும் செட்டு, அவ்வளோ பெரிய படம் எடுக்க போகிறாங்க இப்படி இருக்கும்போது அவர் பாட்டு நார்மலாக வந்தார், உட்காந்தார்.
ஷார்ட் ரெடியான்னு வந்தார். அப்படி போனால் நடிச்ச போயிட்டு நான் பார்த்தேன், என்ன இது ஒரு மாதிரி அந்த ஒரு சர்ரியலாக இருக்கும்னு வாங்கல, தளபதியை பார்த்துருக்கோம். ஐயோ ஸ்டார்டம்ன்றான், சரியல் நல்லா இங்கிலீஷாக பேசிக்கிட்டு இருக்கான். அதான் சரியல் ஆச்சரியமாக இருந்துச்சு. லைக் சொல்லி என் செல்லம் ஆச்சரியமாக இருந்துச்சு. லைக் ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு லைக் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்காது அவருக்கு கன்ஃபார்மு. சரி நான் வந்து ஹாய் சொல்லலான்னு நினச்சேன். அவர் வந்து நான் நடித்த படத்தை சொல்லி அதில் நடிச்சிருந்தீங்க நல்லா இருந்துச்சுன்னும் போது எனக்கு வந்து பாடி அப்படி தளபதிக்கு நம்மளுக்கு தெரியுது அந்த மாதிரி அந்த சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு கால் வந்துச்சு, எங்களை கேட்டாங்க அப்படின்ட்டு. எப்படி கால் வந்துச்சு, என்னன்னு கேட்டாங்க, என்ன கேரக்டர்னு சொல்லி கூப்பிட்டாங்க? எனக்கு அப்படிலாம் சொல்ல, நான் வந்து ஆடிஷன் தான் போனோம். அது என்ன படம், யாரோட படம் அப்படிலாம் எங்களுக்கு வெளியே சொல்லவே இல்லை. ஆடிஷன் போனோம், நடித்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 5 பேர் இருக்கோம். ஸோ எனக்கு வந்து அந்த டைம் வந்து கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆக மாட்டோம். எந்த படத்துக்கு மாஸ்டருக்கா இல்லை பிகில்? மாஸ்டர் பிகிலுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஏன்னா ரகுமான் சாருக்கு ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிட்டோம். இது ஆடிஷன், ஏன்னா நடிக்க போகிறோம் அப்படின்றது. கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆக மாட்டோம். அப்போ வந்து தளபதி படம்னா உங்களுக்கு தெரியாது. 5 பேர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆக மாட்டோம், ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத ஒரு இதுலேயே. ஸோ நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ நடிக்க முடியுமோ அவ்வளோ நடித்தோம். ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபோன் பண்ணி சொல்லும் போது தெரியும் இது தளபதி என்ன படம், நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணாக்கு தான் ஃபோன் வந்திருக்கு. அது வந்து எங்கள் அண்ணாக்கு தெரியும், ஸோ நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. நான் அது வரைக்கும் எனக்கு தெரியாது இது படத்துக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ காரில் ஏறுறோம். அப்போ தான் எங்கள் அண்ணா சொல்கிறாரு, தளபதி நான் படத்தில் நடிக்க போகிறீங்க, ஒழுங்காக நடிக்கணும். அவங்க அண்ணா ஏன் சொல்லியிருக்காருன்னா, நீ எக்ஸைட்மெண்ட்டில் ஏதாவது சொதப்பி விட்டனா, ஐயோ அந்த பயத்துலேயே ஐயோ தளபதி படம் ஒழுங்காக நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இயல்பு வராமல் போயிடுச்சுன்னா அதனால அவர் சொல்கிறாரு பயம் இல்லாமல் அந்த ஃபியர் இருக்கக்கூடாது, கரெக்டாக நடிக்கணும், ஏன்னா தளபதி என்ன படம் அவர் உன்னை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. ஐயோ ஐயோ நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்டா உனக்கு. வேற லெவலில் இருந்துச்சு. அதை நான் மறக்கவே மாட்டேன் அந்த மூமெண்ட் மட்டும். ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க போல். நான் வந்து போயிட்டு அட்லியன் ஆஃபீஸ்க்கெலாம் போயிருந்தேன். போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். நாங்கள் எல்லாம் நான் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் அப்பா சொன்னார், இப்போ நீ போனது வந்து தளபதி படம்னு. நான் தளபதி படத்துக்கு போய்ட்டு வந்தோமா, இதை முன்னாடி எதை சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பேனே அப்படின்னு. இல்லை நீ சொன்னால் பயந்துரு தான் நான் சொல்லலை. அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஒரு 2 டேஸில் கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஷூட் இன்னும் 10 நாளில் ரெடியாக இருந்தோடனே 10 நாளாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையும் சொல்ல, ஏன்னா சொன்னால் இதுக்கு அப்படின்ட்டு அந்த 10 நாள் அந்த வெயிட் பட்டுரும். அது எங்கள் அம்மா வர சொன்னாங்க, யார்ட்டையும் சொல்லாதரா வெளில கண்ணு பட்டுரும் அப்படின்னாங்க. அந்த வெயிட்டிங் டைம் அந்த 10 நாள் இருக்கும் போது டெய்லி அதை நினச்சிட்டு தளபதியை பார்க்க போகிறோம் போது அந்த செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அது மறக்க முடியாத ஒரு என்னன்னா, ஞாபகம் இருந்தாலே மறக்க முடியாதுன்னு அதுதான் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் ஆன படம் வந்து கோப்ரா, விக்ரம் சார் கூட பண்ணுறப்போ. ஸோ அங்கே ஆதித்யான்னு ஒரு ஸ்டூடியோ அது உள்ளே போனால் தான் அந்த செட் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே நடிக்க போகிறோம். எங்கள் செட்டு வந்து பின்னாடி இருக்குது, விக்ரம் சார் செட்டு வந்து பின்னாடி இருக்குது. முன்னாடி வந்து தளபதி அண்ணாது மாஸ்டர் படம் செட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த ஜெயில் செட்டப் வந்து செட்டப்பே போட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் போய் கேட்டோம், அண்ணா என்ன படம்னா இது பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க செட்டு, இது தளபதி இப்போ பண்ணிகிட்ருக்காருல அவர் படம் அப்படின்னு. நாங்கள் எக்ஸைட்டாக பார்த்துட்ருக்கோம். ஆஹா பயங்கரமாக இருக்குது செட்டு, உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் அதே செட்டுக்கு நான் போகிற நடிக்க, ஐயோ வேற லெவலு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க தளபதி படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி செட் விசிட் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீயா தான் இருந்திருப்பேன். உன்னை தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்திருக்க. அவரோட இந்த நடிச்சோடனே அவர் பாராட்டினாரு, இல்லை இந்த சீன் நடிக்கும் போது ரொம்ப இப்படி சூப்பரான மொமெண்ட்டாக இருந்துச்சு, மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது நடந்துச்சா? தளபதியோடு நடிக்கும் போது லைக் அவரே வந்து நிறைய மூமெண்ட் க்ரியேட் பண்ணி தருவார் நம்ம ஞாபகம் வச்சு. இது நம்ம லைஃப் லாங் மறக்கவே முடியாத மூமெண்ட் மாதிரி அவரே ஒரு க்ரியேட் பண்ணி. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, நான் ஒரு ஷாட்டில் வந்து அவர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். நான் அது டான்ஸ் ஆட சொல்ல, நான் சும்மா டான்ஸ் ஆடிட்டேன். அடுத்த ஷாட் நான் அதை பண்ணலை. அவரே கூப்பிட்டு முன்னாடி ஷாட் ஒரு டான்ஸ் ஆடல, அது நல்லா இருந்துச்சு, திருப்பி என் கூட அது பண்ணு. அவரே கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து தனியாக ஷாட் இல்லாமல் தனியாக உட்கார வச்சு இப்படி பண்ணு அப்படி பண்ணு லைக் நம்மளுக்கு சொல்லி தருவார். ஒரு கைடாக இருந்து நம்மளுக்கு சொல்லி தருவார். அதெல்லாம் நல்லாயிருக்கும். சூப்பர் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க அவங்களே. ஓகே, எனக்கு பயம் வந்துருச்சு செட்டில். எனக்கு அதுதான் வந்து மறக்க முடியாத ஒரு என்னன்னா, ஒரு மாஸ்டரில் வந்து என் ஃப்ரெண்டோட கையை உடச்சிருவாங்க. அதுக்கு வந்து நான் தளபதி என்னை கூப்பிட்டு போயிட்டு இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும், நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவேன். அதுக்கு தளபதி அண்ணா வந்து எதுவுமே பண்ணவே மாட்டார். எதுவுமே பண்ணாமல் அப்படியே சிலையாக நிற்பார். அதுக்கு என்ன நான் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுனாங்க. நான் தளபதி என்ன யோ அப்படின்னு சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை, யோ இந்த ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ணி அது வரைக்கும் எதுவுமே தெரில. பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அவரோட அஸ்டன்ட்லாம் இருப்பாங்களே, யோ நான் சொல்கிறேன் மவனை நீ தேட்டருக்கு போ
அன்னைக்கு ஒன்று பிரித்து மேய்ஞ்சிருவாங்க மொத்த பேருமே அப்படின்னு எனக்கு பயம் வந்துருச்சு பயங்கரம். ஏன்னா யோன்னு சொல்கிறேன் அண்ணா இதை லொக்கேஷனை அண்ணா லொக்கேஷனை ப்ளீஸ்ண்ணே நான் இன்னொரு தடவை கூட பண்ணுறேண்ணே ஐயோலாம் ஆனால் பயமாக இருக்குண்ணே எனக்கு பயமாக இருக்குண்ணே அப்படின்னா தளபதி என்னைய கூப்பிட்டாரு என்னடா அப்படின்னு கேட்டார். அண்ணா இல்லைண்ணே இந்த மாதிரி உங்களை யோன்னு சொல்கிறேன் நான் பயமாக இருக்குண்ணே எல்லோரும் அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறேன்னா அப்படிலாம் எதுவும் இல்லைடா அது வந்து உன்னுடைய ப்ரொஃபஷனல் நீ அது சொல்கிற நீ ஒன்றும் பயப்படாத ஒன்றும் நடக்காது அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் ஒரு ஆறுதலே வந்துச்சு ஆஹா அது இன்னும் கூட எனக்கு அந்த பயம் இருக்குது. ஸோ இப்போ சொல்லும்போது கூட நான் கொஞ்சம் பயப்படுறேன் ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ்லாம் அங்கே பேர் வா வெளியே வாண்டானுங்க இன்னும் கூட எனக்கு அந்த பயம் இருக்குது சொல்லும்போது நான் இது எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ஸோ பயம் ஏன்னா அது சொன்னால் பார்க்குறோம் ஏதாச்சும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல வேலை அது ஏதோ ஒரு சீனில் போயிடுச்சு. சரி ஓகே நம்ம அதை விட்டுருவோம் பாசிட்டிவாக ஒரு சொல்லுவோம். தளபதி மாஸ்டர் ஒரு மாதிரி கூப்பிடுவீங்களே அது மாதிரி இப்போ கூப்பிட்டு காட்டுங்க. வாய்ஸ் மாறி இருக்கும் பரவாயில்ல மாஸ்டர் சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி பிகில் ஒரு ஓப்பனிங் டயலாக் இருக்கும்ல அது ஞாபகம் இருக்கா? நல்லா ஸோ எந்த ஸ்டேஜ் போனாலும் அந்த பாட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பாடுவேன். என்னையே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நான் தளபதினா கூட எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது இந்த பாட்டில் தான் அது உங்களுக்காக பாடுறேன் அப்படி சொல்லிட்டு நான் எந்த ஸ்டேஜ் போனாலும் அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு பாடுவேன். ஸோ அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் பாருங்க வேறு பாட்டு எந்த பாட்டுமே எனக்கு அந்த எனர்ஜி தரவே தெரியாது. ஸோ அதுதானே வாசொன்ன இன்னா பின்னை மல்லு மல்லு மல்லை தின்னுக்கு தத்துக்கு ஸோ ரங்கனிக்கா மல்லை திருத்தா தகுரும்பா மல்லு மல்லு மல்லை ஸோ ரங்கனிக்கா மல்லு 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 மல்லை என் தளபதி தந்துலை மல்லு மல்லு மல்லை ஸோ ரங்கனிக்கா மல்லு 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 மல்லை என் தளபதி தந்துலை. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் உங்கள் டைலாக் அது அந்த டைலாக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைலாக் தான். அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவே இன்னும் 2 வருஷத்தில் வைக்கலாம் தான் இருக்கிறேன். யார் ஏரியா தெரியும்ல சிஎம் ஏரியாடா இவன் நல்லவா நீங்கள் கூப்பிட்டு ஃபஸ்ட்டே இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. எவ்வளோ அழகாக எதிர்காலத்தை நோக்கி போகிறான் பாருங்க. 2 வருஷத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீ வைக்கணும். எல்லாரும் அதுதான் வைப்பாங்க டோன்ட் வெரி. தளபதி 50 பர்த்டே செலிப்ரேஷன் வந்திருக்கீங்க. ஸோ இப்போது தளபதிக்கு உங்களோட விஷயம் சொல்லிடுங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே அண்ணான் தான் கூப்பிடுவேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. 2026க்கு எல்லோரும் வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் படத்தை விட்டு போகாமல் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாகவும் நடிச்சிங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் இன்னும் என்ஜாய் அவ்வளோதான். எங்களுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி இது வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். பேசும்போதே தெரியும் ஒரு பெரிய சரித்திரமாக வருவான் தம்பி. நீங்கள் அதே தான் நானும் சொல்லலான்னு வந்தேன். அப்படியா சொல்கிறான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி அண்ணா. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த பர்த்டே உங்களுக்கு விஷ் பண்ணுறது. ஸோ நினச்சி கூட பார்க்கல இந்த மேடையில் நான் உங்களுக்கு விஷ் பண்ணுவேன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் சொன்ன மாதிரி 2026க்கு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். அடுத்த வருஷத்தில் நானும் ஓட்டு போட போகிறேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்குள்ளே ஓட்டுரிமை வந்துருச்சா? 17 இப்போ தான் அடுத்த வருஷத்தில் போட்டுருவோம். 7 வயசாச்சாடா உனக்கு? ஆமாண்ணே. என்னடா ஆச்சு நம்ம நாட்டுக்கு? சரி அப்படியே சாருக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணா கானா பாட்டு. நான் வந்து எப்பவுமே தளபதி எனக்கு வந்து இந்த பாட்டு தான் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஸோ அந்த பாட்டு காதலுக்கு மரியாதை கொடுத்த படம் வசிகரா வேல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க தளபதிக்கு ரசிகரா காதலுக்கு மரியாதை கொடுத்த படம் வசிகரா வேல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க தளபதிக்கு ரசிகரா சுரவாட்டிக்க வேற மீன் இல்லை பீச்சில் தங்கச்சி கோசம் கத்தியத்தார் திருப்பாச்சில் சுரவா அடிக்க வேற மீன் இல்லை பீச்சில் தங்கச்சி கோசம் கத்தியத்தார் திருப்பாச்சில் ஜித்தா கலக்கறதுல இவரு தாங்க ஜில்லா ஜித்தா கலக்கறதுல இவரு தாங்க ஜில்லா 100 வருஷத்துக்கு வாழணுங்க நல்லா 100 வருஷத்துக்கு எங்கள் தளபதி என்ன வாழணுங்க நல்லா திரையுலக நாயகனா எங்கள் தளபதி தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கும் தங்க தளபதி திரையுலக நாயகனா எங்கள் தளபதி சினிமாவை ஆட்டி படைக்கும் தங்க தளபதி. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 2 பேருக்கும். அடுத்தடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக பண்ணி இன்னும் நிறைய மேடைகளில் நாங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணுவோம். தேங்க்யூ. பிஹைண்ட் வுட்ஸ் தளபதி கோல்டன் 50 டைட்டில் ஸ்பான்சர் சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சப்போர்ட்டட் பை சென்னைஸ் அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னைஸ் அமிர்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். VGP மெரைன் கிங்டம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B ரெஸ்டாரண்ட்.
உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா, ஃபேமிலி ரெஜுவேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர். Fashion partner Yasko Shirts and Trousers. Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind It's Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A to B Veg Restaurant, Jay Chandran, East Park Traditional Thailand Massage. Fashion partner Yasko Shirts and Trousers.